நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இந்தியா எங்களுடைய நண்பன், நாங்க உதவி செய்வோம், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க ஈரான். அதுவும் இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியாவுக்கு ஈரான் உதவி செஞ்சு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஆடி போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்தியா ஈரான் பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மேல சரமாரி தாக்குதல் நடந்திருக்கு. எதிர்பாராத விதமாக போட்டு தள்ளியிருக்காங்க. அப்படியே நிலை குலைந்து போயிருக்கு பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான்லையும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் நண்பர்களே. இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு தாக்குதல் ஒரு கடுமையான பதிலடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பவர் இதுதாங்க. சைலண்டாக இந்தியா சம்பவம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால சுவாரஸ்யமான பல செய்திகள் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடும் மோதல்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும் அப்படின்னு இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பது உள்பட பல்வேறு காரணங்களை முன் வச்சு தான் ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த நிலையில தான் ஈரான் கடல் பகுதியை ஒட்டியிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்கு. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கிறதுனால பல நாடுகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வழியாக தான் கச்சா எண்ணெய் வர்றதுனால ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில சுதந்திரமான சரக்கு கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இதுக்காக அந்த பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டு இருக்கு. ஈரான் கடற்படையுடைய 60 கப்பல்கள், ஏராளமான படகுகளை அமெரிக்க ராணுவம் குண்டுகளை வீசி அழிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் ஹார்முஸ் ஜலசந்தியில நூற்றுக்கணக்கான கன்னி வெடிகளை ஈரான் ராணுவம் வீசியிருக்கு. அதுவும் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கும் இந்த கன்னி வெடிகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்க முடியும். எதிரிகளுடைய போர்க்கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில வரும்போது கன்னி வெடிகளை வெடிக்க செஞ்சு கப்பல்களை தகர்ப்போம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி தேவையில 80% மேலாக இறக்குமதியை சார்ந்துதான் இருக்கு. இந்த வழித்தடத்துல பாதிப்பு ஏற்பட்டா இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துரைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்திய கப்பல்களுக்கு விலக்களிக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக கடந்து செல்ல ஈரான் அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி, ஆமாம், நாங்க அனுமதி கொடுப்போம். ஏன் அப்படின்னா இந்தியாவும் நாங்களும் நண்பர்கள். இதை நீங்கள் சிறிது நேரத்தில் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா ஈரானும் இந்தியாவும் நட்பு நாடுகள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு பொதுவான நலன்களும் பொதுவான எதிர்காலமும் இருக்கு. இந்திய மக்களுடைய துன்பம் தான் எங்களுடைய துன்பமே, அதுபோல எங்களுடைய துன்பம் தான் இந்திய மக்களுடைய துன்பம். அந்த காரணத்தினால இந்திய அரசு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நாங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு உதவ வேண்டும். இந்தியாவில் இருக்கும் தூதர்களாகிய நாங்கள் இந்த பிராந்தியத்தில் எங்களுக்கு பொதுவான எதிர்காலம் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த காரணத்தினால ஈரானுடைய அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்து வழிவகை செய்யுமாறு இந்தியாவில் இருக்கும் ஈரானிய தூதரத்துக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கும் ஈரானுடைய உச்ச தலைவருடைய பிரதிநிதியான அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாகி அவர்கள் ஹார்முஸ் நீரிணையை மூடிவிட வேண்டும் அப்படின்னு தங்களுடைய நாடு ஒருபோதும் விரும்பினது இல்லை அப்படின்னும் சில கப்பல்கள் இப்போதும் அந்த வழியாக சென்று கொண்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல இந்தியாவுடன் இருக்கும் நட்பு குறித்து ஈரான் இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்லியிருக்கு. அதாவது எங்களுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகள்ல இந்தியா ஒண்ணு அப்படின்னும் இந்த கடினமான சூழ்நிலையில இந்தியா எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வருது. அதனால நாங்களும் இந்தியாவுக்கு உதவி செய்வோம் அப்படின்னும் இந்த முகமது ஃபத்தாலி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, தற்போது நடைபெறும் போரால் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில கூட இந்தியா எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஈரான் நிச்சயம் உதவி செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இந்திய கொடியுடன் 28 கப்பல்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதுல சுமார் 750க்கும் மேற்பட்ட இந்திய ஊழியர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க. மேலும் வளைகுடா நாடுகளில் மொத்தமாக சுமார் 23,000 இந்தியர்கள் பணியாற்றி வருவதாகவும் சொல்லப்படுது. அவர்கள் கூட இந்திய அரசுடைய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்புல இருக்காங்க. இந்த நிலையில தான் ஜிகிரி தோஸ்த் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு இக்கட்டான நேரத்தில்
இந்தியாவுக்கு வந்து ஈரான் உதவி செஞ்சு ஒரு முக்கியமான மேட்டரை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. உண்மையிலேயே இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது, ஒரு சலுகையாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் மேல சரமாரியான தாக்குதல் ஒன்று நடக்கப்பட்டிருக்கு. ஆசியாவில் 3 முக்கியமான போர் நடந்துட்டு வர்றதுனால மொத்த முதலீட்டு சந்தையும் மோசமான நிலையில இருக்கு. எதற்கும் அசராத தங்கம் கூட தற்போது விலை குறைஞ்சிருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர் முடியாத நிலையில ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மத்தியிலான போர் தீவிரமடைஞ்சிட்டு வரும் வேளையில ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மத்தியிலான போர் தாக்குதல்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பதற்றம் மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கு. காபூல்ல நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆப்கானிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பார்த்தோம்னா, கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கும் கோஹாத் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துடைய முக்கிய தளங்கள் மேல ஆப்கானிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஆப்கானிஸ்தான் நாட்டை தாலிபான்கள் கைப்பற்றினாங்களே அந்த நாள்ல இருந்தே பாகிஸ்தானுடனான உரசல் வந்து இருந்துட்டு வருது. ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்துல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய இரவு நேர தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி தாக்குதலாகவும் கடுமையான நடவடிக்கையாகவும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக டுராண்ட் எல்லை அருகே இருக்கும் ராணுவ உள்கட்டமைப்புகள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல கோஹாட் பகுதியில் இருக்கும் ஒரு முக்கிய ராணுவ கோட்டை தாக்கப்பட்டதாகவும் அந்த கோட்டைக்கு அருகில் இருக்கும் போர் கட்டுப்பாட்டு மையமும் துல்லியமாக டார்கெட் செஞ்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆப்கானிஸ்தான் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோட்டையின் கமாண்டிங் அதிகாரி அலுவலகம் மற்றும் டுராண்ட் எல்லை அருகே அமைஞ்சிருந்த ராணுவ கட்டுப்பாட்டு மையமும் தாக்கப்பட்டதாக தகவல்கள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள், ஆயுத களஞ்சியங்கள் மற்றும் ராணுவ படையினர் தங்கும் குடியிருப்புகள் உள்ளிட்ட பல அமைப்புகள் சேதமடைந்ததாகவும் மனித உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வெளியிட்ட இந்த தகவல்களை பாகிஸ்தான் அரசு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தல. இருந்தாலும் இந்த சம்பவம் 2 நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு முன்பே பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தான் காபூல்ல தாக்குதல் நடத்தியதாக தாலிபான் அரசு குற்றம் சாட்டினாங்க. குறிப்பாக காபூல் மற்றும் கந்தகார் மாகாணங்கள்ல பாகிஸ்தான் விமானங்கள் நடத்திய தாக்குதல்ல பொதுமக்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் தாலிபான் அரசுடைய செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் அவர்கள் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் விமானங்கள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கியதாகவும் அந்த தாக்குதல்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாகவும் சொன்னாரு. மேலும் காந்தகார் விமான நிலையத்துக்கு அருகே இருக்கும் தனியார் விமான சேவை நிறுவனமான காம்யார் நிறுவனத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளும் தாக்கப்பட்டதாக தாலிபான் அரசு குற்றம் சாட்டினது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் வரல. இந்த நிலையில தான் நாங்க வந்து பாகிஸ்தான் மேல சரமாரி தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னும், எங்க மேல நடந்த தாக்குதலுக்கு நாங்க சரியான பதிலடியை எதிர்பாராத நேரத்தில் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய எல்பிஜி கப்பல்களுக்கும் ஈரான் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுதாங்க இந்தியாவுடைய பவர். சைலண்டாக இந்தியா வந்து சம்பவம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கச்சா எண்ணெய் கப்பல்களின் பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக 2 எல்பிஜி கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதிச்சிருக்காங்க. இதை வந்து ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கிறதுனால மக்கள் சிலிண்டர்களை தொடர்ந்து புக் செஞ்சுட்டு வராங்க. இப்படி இருக்கையில் எல்பிஜி கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. ஈரான் விஷயத்தில் இந்தியா ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல்களை கண்டிக்காமல் எதிர் தாக்குதல் நடத்திய ஈரானை கண்டித்தது, ஈரானுடைய உச்ச தலைவர் கமனி மரணத்துக்கு 1 வாரம் கழித்து இரங்கல் சொன்னது அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் அமெரிக்க சார்பு நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் எலெக்ஷன் வருது இல்லையா, அப்போ இந்தியாவை பற்றி குறிப்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பற்றி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து வாக்குகள் வரும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கையில் தான் வளைகுடா நாடுகள்டேருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முடியாமல் தவிர்த்திருக்கிறதுனால இந்தியாவிலையும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்திய கப்பல்களை ஈரான் அனுமதிச்சிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. ஈரானுடைய இந்த அனுமதி கிடைச்சதுனால இந்த 2 கப்பல்களும் மங்களூர் அல்லது கொச்சிக்கு வரும் அப்படின்னும் அங்கே வந்து எரிபொருளை விநியோகிக்கும் அப்படின்னும் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.